ஆன்மீகர்களே, நாம் ஏற்கனவே தந்த ஒரு செய்தி உண்டு. ஈரானின் இஸ்லாமிய புரட்சியின் 47வது ஆண்டு நிறைவானது இன்று புதன்கிழமை ஈரானிய நேரப்படி 9:30 கடந்து இனிதே நடைபெற்றிருக்கின்றது. நாடு தழுவிய நாடு முழுவதும் 1400 நகரங்கள் சிட்டிஸ்ல இந்த கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொன்னதிலே, அதாவது 12ஆம் தேதி வரையும் சவுதி அரேபியாவில் ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சம்பந்தமான ஒரு கண்காட்சியை சவுதி அரேபிய அரசாங்கம் செய்கின்றது. அதற்கு ஈடு கொடுக்கும் முகமாகத்தான் ஈரானில் இது அவங்களது ஈரானிய புரட்சியின் 42வது ஆண்டு நினைவு தினம் என்றாலும் ஈரான் மிகப்பெரிய அச்சுறுத்தலை இன்று வளைகுடா நாடுகளுக்கும் இஸ்ராயலுக்கும் கொடுத்திருக்கின்றது. எப்படி? அதாவது அவங்களோட ஏவுகணைகளை இன்று பிரபல்யமாக காட்டியிருக்கின்ற காட்சியாக ஜவுமர், நூர் மற்றும் ஹாதிர் உட்பட பல கப்பல் ஏவுகணைகளும் இஸ்லாமிய பேர்கள் மற்றும் எமாஸ் போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஆசாதி சதுக்கத்தில் காட்சிப்படுத்துகிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தமில்லை, இது எப்படி என்றாலும் வளைகுடா நாடுகளில் ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ராயல் மற்றும் கட்டார், சவுதி அரேபியா, பஹ்ரைன் இந்த நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே ஜவுமர், நூர் மற்றும் ஹாதிர் உட்பட பல கப்பல் ஏவுகணைகளும் ஜோல்பேகர், ஹஜ், காசிம் மற்றும் எமாக்ஸ் போன்ற ஏவுகணைகளும் அசாதி சதுக்கத்தில் இன்று காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. உலகம் மிக கண்ணோட்டத்தில் இதை உற்று நோக்கி இருக்கின்றது என்பதற்கு அப்பால் ஈரான் தன்னுடைய வலிமையை காட்டியிருக்கின்றது. இதுதான் உலகத்தில் இன்று சொல்லப்பட்ட மெசேஜ். ஈரான் மெசேஜ் என்பது 47வது ஆண்டு நிறைவு தினம் என்பதற்கு அப்பால் ஈரான் உலகுக்கு பொறிப்பாக உலகுக்கு என்பதற்கு அப்பால் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் அடைக்கலம் குறித்திருக்கின்ற இந்த காட்டரபிகளுக்குமாக சேர்த்து இன்று மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஈரான் வழங்கி இருக்கின்றது. அந்த செய்திதான் இன்று உலக பரப்பில் மிக இசு செய்தியாக உலகம். நாம் ஏற்கனவே சொல்லி முன்னே 7700க்கும் அதிகமான உலக ஊடகர்கள் எல்லாம் இணைந்து மிகப்பெரிய, அதாவது இது ஆச்சரியம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே சொன்னது போன்றோ ரொம்ப அடிச்சால் அது எவ்வளவு அடித்தாலும் தாங்குறானே ஈரான் என்பது போல், நீங்க எந்த அடி அடித்தாலும் அதை தாங்கி கொண்டு துணிந்து மீண்டும் வீறு நடை போடுகின்றது ஈரான். இதுதான் இன்றைய இசு செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாமிய புரட்சியின் 47வது ஆண்டு நிறைவை ஈரானியர்கள் நாடு தழுவிய அளவில் பிரம்மாண்டமான பேரணிகளுடன் நடத்தி முடித்திருக்கின்றார் என்றுதான் இந்த செய்தி. ஈரானியர் இஸ்லாமிய புரட்சியின் ஆண்டு நிறைவை நாடு தழுவிய பேரணிகளுடன் மில்லியன் கணக்கான எண்ணிக்கையில் கொண்டாடினர். இது 47 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஆதரவு பெற்ற முடியாட்சியை, மன்னர் ஆட்சியை, நாம சொன்னமில்லை, ஒரு மங்கி தொப்பி போட்டு கொண்டு அலையுது, எனக்கு கல்யாணம் பண்ணும் ஒரு அலைகிற மாதிரி தொப்பி போட்டு விட்டுவத்தன். அது இஸ்ரேல்ல யூத தொப்பி அடிச்சுக்கிட்டு தான் ஒருத்தன் சனியை பிடிப்பான். அவருக்கு ஆட்சி வேணும்னு ஒத்த கால நிக்கிறார்ல, அவன் அப்பன் தான் மன்னன். இது 47 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஆதரவு பெற்ற முடியாட்சியை தூக்கி எறிந்த மறைந்த இமாம் கொமேனியின் கொள்கைகளுக்கு விசுவாசத்தின் வலுவான செய்தியை அனுப்பியிருக்கின்றது. சமீபத்திய வாரங்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆத்திரமூட்டல்கள் மற்றும் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தேசிய ஒற்றுமையை காட்டும் வகையில் குளிர்ந்த வெப்பநிலை, மழை மற்றும் பனியை துணிந்து தெஹ்ரானின் முக்கிய சதுக்கங்களில் சுமார் 1400 நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள பொது இடங்களிலும் ஏராளமான மக்கள் குவிந்து இந்த பேரணியை நடத்தி இருக்கின்றார்கள். தெஹ்ரானில் பங்கேற்பாளர்கள் உள்ளூர் நேரப்படி காலை 9:30 முதல் கூடி ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் பெரும் கூட்டத்தினிடையே உரையாற்றிய புகழ்பெற்ற ஆசாதி சதுக்கத்தை நோக்கி மக்கள் அணிவகுத்து சாறை சாறையாக சென்றிருக்கின்றார்கள். மில்லியன் கணக்கான மக்கள். மிகப்பெரிய சாதனைங்க. இது லேசா கணிப்பிட முடியாது. ஈரானிய தேசத்திற்கு எதிராக அமெரிக்கா பல தசாப்தங்களாக செய்த குற்றங்களையும் இஸ்ரேலிய ஆட்சியின் அட்டூழியங்களையும் கண்டித்து மக்கள் ஒருமித்த குரலில் கோஷங்களை எழுப்பி இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இதை நாங்கள் பார்க்கலாம். ஈரான் மீதான 8 ஆண்டுகால ஈராக் போர், ஜூன் மாதத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலியர் இடையே நடந்த 12 நாள் போர், சமீபத்திய வெளிநாட்டு ஆதரவு நடந்த கலவரங்கள் மற்றும் பணியின் போது
உயிரிழந்த பிற தியாகிகளின் புகைப்படங்களையும் அவர்கள் ஏந்திய வண்ணம் வீதி வீதியாக சாறை சாறையாக சென்றிருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய ஈரானின் மிகப்பெரிய திடகாத்திரமான ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுகின்றது. சுமார் 7200 உள்நாட்டு பத்திரிகையாளர்கள், கிட்டத்தட்ட 200 வெளிநாட்டு சர்வதேச ஊடக பிரதிநிதிகளும் நிகழ்வுகளை உள்ளடக்குகின்றனர் என்பதும் ஒரு ஹைலைட் செய்தி. பொதுமக்களின் பங்கேற்பு மற்றும் தொடர்புடைய விழாக்களை ஆவணப்படுத்தினார் மற்றும் அத்தகைய கூட்டங்களை குறைத்து மதிப்பிடும் அல்லது தவறாக சித்தரிக்கும் மேற்கத்திய ஊடக கதைகளையும் அங்கு எடுத்துரைத்தார். அதாவது ஈரானுக்கு எதிராக நாம பல முறை சொல்லிக்கிறோம் இல்ல, இந்த வெள்ளை ஊடகங்கள் திட்டமிட்டு ஈரான் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி ஏராளமான செய்திகளை வெளியிட்டு வந்த நேரத்தில் இந்த 200க்கும் அதிகமான வெளிநாட்டு சர்வதேச ஊடகங்களை அழைத்து ஈரானுக்கு உள்ளிருக்கின்ற உள்ளூர் நிலைமையை அவர்கள் தெளிவாக உலகுக்கு காட்டியிருக்கின்றார்கள். இப்பொழுதோ ஈரானுக்குள் அமைதி நிலவுதில்லை, இது இப்ப வயிற்றெரிச்சல் இஸ்ராயலுக்கும் அமெரிக்காவும் கொண்டு வரும் இல்லை, அதை நாங்க நாளைக்கு பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் நாடு முழுவதும் இருந்து மக்கள் இரவு 9 மணிக்கு இஸ்லாமிய புரட்சியின் வெற்றியை நினைவு கூறும் வகையில் அல்லாஹ் அக்பர் என்று கோஷமிட்டனர். பல நகரங்களில், குறிப்பாக தெஹ்ரானில் பொது சதுக்கங்களில் ஈரானிய கொடியை ஏந்திய தன்னிச்சையான கூட்டம் கூடியது. திங்களன்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி கம்பெனி அவர்கள் ஈரானிய தேசம் இஸ்லாமிய புரட்சியின் ஆண்டு நிறைவில் அதன் விருப்பத்தையும் உறுதியையும் நிரூபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். அத்தகைய ஒற்றுமை எதிரியை விரக்தியடை செய்யும் என்றும் அவர் கூறியிருந்தார். அதற்கமையத்தான் இஸ்லாமிய புரட்சி ஆண்டு விழா 1400 நகரங்களில், இது மிகப்பெரிய சிட்டிங்க, 31 மாகாணம் ஈரானுக்குள் நடைபெறும் என்றும் பேரணிகள் 7700 ஊடகவியலாளர்கள், உள்ளூர் மற்றும் வளைகுடா சவுதியாளர் உட்பட 7700 ஊடகர்கள் கலந்து கொண்ட மாபெரும் பேரணியாக இந்த பேரணி அமைந்திருக்கின்றது. அணிவகுப்பின் ஓரத்தில் சமீபத்திய வெளிநாட்டு ஆதரவு கலவரங்களின் போது அளிக்கப்பட்ட பல எரிக்கப்பட்ட மற்றும் சேதமடைந்த வாகனங்கள் காட்சிக்கு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. அவை கலவரக்காரர்களால் தீ வைக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார்கள். இதே நேரம் ஈரானின் நம்மை சேர்ந்த வகை வகையான கண்டுபிடிப்பு, வகை வகையான கேக் மாதிரி அவங்களோட ஏவுகணைகள், மிசைல்ஸ், ஜவுமர், இதுல ஒரு ஜவுமர், நூர் மற்றும் காஜிர் உட்பட இது எல்லாம் ஒரு ஏவுகணைகள், பல கப்பல் ஏவுகணைகளும், கப்பலை தாக்குவாங்கல்ல வளைகுடாவில் கப்பல், அதாவது இவர் ஆபிரகாம் லிங்கம் முன்ன நிக்கார் இல்ல, அவருக்கும் இது ஒரு வைத்த கலக்கிற விடயம் தான் கப்பல் ஏவுகணைகளும், ஷோல்ஃபேகர், ஹஜ், ஹாசிம் மற்றும் எமாக்ஸ் போன்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் அசாதி சதுக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டன. இப்ப வந்துட்டு நாம நேற்றே சொல்லியிருந்தோம் இல்ல, இவங்களோட வளைகுடாவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்கு எல்லாம் உடைச்சி இது பெரிய சாதனை செய்யக்கூடியதான் இன்றைய ஆசாதிய சதுக்கத்தில் மக்கள் காட்சிக்காக ஒரு மிகப்பெரிய காட்சி பொருளாக காட்டப்பட்டிருக்கிறது. ஏவுகணைகளை தவிர ஜூன் மாதம் 12 நாள் போரின் போது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் பல இஸ்ரேலிய ட்ரோன்களின் சிதைவுகளும் ஆசாதி சதுக்கத்தில் பங்கேற்பாளர்களுடன் வைக்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய சாதனையாகவும் அது பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனும் தெஹ்ரானில் நடந்த அணிவகுப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு அடுத்த சில மணி நேரங்களுக்குள் தெஹ்ரானில் பங்கேற்பவர்களுக்கு உரை நிகழ்த்தி இருக்கின்றார். இஸ்லாமிய புரட்சியின் எதிரிகள், குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களது நட்பு நாடுகளால் சிக்கலான சதித்திட்டங்கள், பெருகி வரும் அழுத்தம் மற்றும் விரிவான கலப்பின போரை எதிர்கொண்டது. ஈரானிய நாட்டின் அரசியல் முதிர்ச்சி, தேசிய ஒற்றுமை மற்றும் வரலாற்று விழிப்புணர்வின் மிகப்பெரிய விடயங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் போது மக்களுக்கு பெருமளவாக காட்டப்பட்டிருக்கின்றது, சொல்லப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கின்றது. ஈரானிய அரசியல் முதிர்ச்சிக்கு அப்பால் ஒற்றுமை மற்றும் வரலாற்று விழிப்புணர்வின் தெளிவான வெளிப்பாடாக அவர்களின் பெரிய மற்றும் ஒருங்கிணைந்த இருப்பு இருப்பதாகவே அணிவகுப்பால் ஒரு தீர்மானத்தை தெரிவித்தனர். இப்ப மக்கள் ஒற்றுமையை அங்க வெளிக்காட்டிருக்கிறாங்க. அதாவது அங்க 2 விடயம் தானே, யாரு ஒன்று அதாவது 2 இன மக்களுக்குமான மோதல் தானே ஒன்று வந்தது. அந்த மோதலைத்தான் இதை வெளிப்படையாக சொல்றாங்க. அதாவது இதுல என்ன 2 இன, அந்த அண்மையிலே பாகிஸ்தானுக்குள்ளேயும் அந்த அவங்களோட ஒரு பள்ளிவாசல குண்டு வெடிச்சு இல்ல 31 மக்கள் கொல்லப்பட்டது. சியா மக்கள் பள்ளிதான், இந்த சியா மக்கள் தான் இந்த ஈரானால ஜியா தானே. அப்ப ஜியாட மக்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஆரவாரமாக
குர்திஸ் மக்களுக்கு எதிராக. இந்த குர்திஸ் யாரு? நம்ம சொன்னமில்ல மங்கி தொப்பி, இஸ்ரேலுக்குள்ள ஒட்டித்திரான் ஒருத்தன் ரஸா பாலவி. இது யாரு? இவன் மகன் தானே, இந்த மன்னர் சாட மகன் அவன் தானே ரஸா பாலவி. மங்கி தொப்பியை போட்டு திருறானே இந்த இவன் இஸ்ரேலுக்கு கூட. அவன் தானே இவ்வளவு தூரம் அனுப்பியிருந்தான். அவன் சொல்லுக்கு அங்க ஆடினாங்க குர்திஸ் மக்கள். ஆனால் இப்பொழுது ஜியா மக்கள் தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக ஈரானுக்குள் இதை செய்திருக்கின்றார்கள். நாடு முழுவதும் பார்க்கிறது கப்பாத், உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு கண்கொள்ளா காட்சியாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. தேசிய ஒற்றுமையும் மக்களுக்கும் இடையில் இஸ்லாமிய அமைப்புக்கும் இடையிலான நெருங்கிய பிணைப்பும் உள் மற்றும் வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் நாட்டின் மிக முக்கியமான ஆதரவாகவும் இது அமைகின்றது. 79ஆம் ஆண்டு கால புரட்சியின் அடுத்த நினைவாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. மிகப்பெரிய முன்னேற்றம் என்றும் சொல்லலாம். இது பிப்ரவரி 11, இன்றைய தினம் பிப்ரவரி 11, 79ஆம் ஆண்டின் 47 ஆண்டுகளின் நினைவு தினமாக நாம் சொன்ன குரங்கு தொப்பி மங்கி தொப்பி அப்பனை நாட்டை விட்டு விரட்டிய ராணுவம், அப்போது ராணுவம் மீதான தனது விசுவாசத்தை கைவிட்டு, அதாவது நம்ம ஊர்ல அரகல மாதிரி தான் ராணுவம் ஒன்றுமே பண்ணலையே. இப்ப எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கோட்டை என்ற உத்தரவுக்கு அடிபணியும், யாரும் அடிபணியல, விட்டுப்பட்டு ஓடினார்ல. அதே போன்றுதான் இந்த மங்கி தொப்பிக்காரன் அப்பன் சாப கூட நம்ம செத்து போய் தான் சனியன் அமெரிக்கன் புள்ள தானே, அந்த சனியன் போயிட்டு அந்த சனியன் மகன் தான் ஈரானுக்குள்ள இவ்வளவு பிளவுகளும் ஏற்படுத்தினான். நான் நினைக்கிறேன் அந்த சனியனுக்கு ஒரு சூசைட் அனுப்பிடுவான், ஈரான்காரன் அனுப்பினா சனியனுக்கு ஃபுல்லா கத்த மோதியாச்சு. நாமே அவனுக்கும் ஒரு நாமம் போட்டாச்சுன்னு சொல்லலாம். பார்க்கலாம், ஈரானுக்குள் இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகத்தான் இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது. நாம் ஈரான் விடயத்தில் அதிகளமான செய்திகளை வழங்கி வருகின்ற போது ஈரானின் இந்த ஒரு செய்தி ஒரு பெரிய உலக கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகின்ற 47வது ஆண்டு பேரணி என்பது மிகப்பெரிய, அது நாம ஏற்கனவே சொல்ல முடியும், இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான ஒரு விழா தானே அது. அதாவது 47வது ஆண்டு நிறைவு விழான்னு சொல்லப்பட்டாலும் தங்களது ஏவுகணைகளை வெளிக்காட்டிய தருணம். சும்மா நாங்க எங்கிட்ட இருக்குல்ல, நீயும் பரப்புட நானும் பரப்ப கோடு போட்டு பார்க்கவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு விளையம் தான் சவுதிக்கும். ஒரு இதே நேரம் சவுதி அப்பனும் மகனும் ஒரு வாழ்த்து தெரிவிக்காங்க. அதுவும் ஒரு முக்கியமான செய்தி மறந்து போயிடுச்சு. அப்பனும் மகனும் சேர்ந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க இவங்களோட 47வது இந்த விழாவுக்கு. இந்த அவங்களோட 47 பேரணி விழாவுக்கு மன்னர் சல்மானும் அவங்களோட அப்பனும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்த்து ஈரானிய அரசாங்கத்தை அறிவிச்சுக்கிறாங்க. அந்த பயம் இருக்கணுமுங்க, அச்சம் தான், சும்மா ஒரு வாழ்த்து போடுறதுதான். ஆனா உங்களுக்கு அச்சம் பயம் இருக்குல்ல. உங்களோட ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு, உங்களோட சிஸ்டம் எல்லாம் உடைச்சிட்டு, நாம சொன்ன மாதிரி இந்த ஹாசிம் எல்லாம் அடிச்சு தாக்கும். பார்க்கலாம், யுத்தம் ஒன்று வருமானால் இதன் விளையாட்டு வித்தைகளை நாம் அடுக்கி கொண்டு போகலாம். பார்க்கலாம், மிகப்பெரிய இஷ்யூ செய்தி. மீண்டும் மற்றும் ஒரு இலங்கை செய்திக்குள் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.